இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நாம் லேஸ் வச்சு முடித்த ப்ளவுஸ்லேயும் அழகுபடுத்த முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ இந்த மாதிரி பிளெயின் ப்ளவுஸ் அதை நம்ம எப்படி அழகுபடுத்தலாம்னா, நம்ம லேஸ் வச்சு வேறு மாதிரி நம்ம நிறைய டிசைன் பார்த்துருக்கோம். ஆனால் இது வந்து இன்னமும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கிற டிசைனாக பண்ண போகிறேன். இப்போ நமக்கு நீங்கள் தச்சிட்ட ப்ளவுஸாக இருந்தாலும் தாராளமாக இந்த மாதிரி டிசைனை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ வட்டக்கழுத்து அல்லது வி கழுத்து இப்படி வரக்கூடிய டைமண்ட் நெக், இந்த 3 இதுலேயும் நம்ம வைக்க முடியும். பாக்கழுத்தில் கொஞ்சம் அந்த டிசைன் அவ்வளவு நல்லா இருக்காது. இப்போ நம்ம வைக்கிறது முடித்த ப்ளவுஸாக இருந்தாலும் இப்படியே நீங்கள் கழுத்து சுற்றி இப்படி முதல்ல ஒரு லேஸை வச்சு ஃபுல்லாக அதை ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ப்ளவுஸோட சென்டரை நம்ம பாயிண்ட் பண்ணிவிட்டு சைடு ஜாயின் பண்ணுற ஆம் ஹோல் கட்டிங்க்கு கீழே ஒரு 2 அல்லது 3 இன்ச்சு கிட்ட இருந்து நீங்கள் இந்த லைனை கொண்டு வாங்க. அப்படியே கொண்டு வந்து நெக்கு கிட்டே தான் நம்ம கீழே இங்கே நிற்கிறோம். அதாவது நம்ம இன்னொரு லைன் இங்கே வைக்க போகிறோம் லேஸ். இப்போ இந்த லைனை நம்ம போட்டது அப்படியே இந்த பக்கம் போட்டு அந்த காப்பி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல அந்த லைன் வந்துட்ட பிறகு நம்ம அதையும் குறிச்சிக்கிட்டு 2 லைனாக வைக்க போகிறோம். அவ்வளவுதான். இப்போ ஆம் ஹோல் கிட்ட கொஞ்சம் இடம் விட்டுறேன். இந்த இடத்துல மட்டும் நம்ம அப்படியே கீழே வரோம் இல்லையா, இங்கே வரும்பொழுது இந்த லேஸையே நீங்கள் அப்படியே ஒரு சுங்கு மாதிரி வைங்க. ஆனால் அந்த இடத்துல நம்ம தைக்க வேண்டாம். இப்போ இப்படி கீழே இருந்து வரும்பொழுது நீங்கள் இதை அப்படியே இந்த வளைச்சு கீழே இருந்து வளைச்சு அப்படியே இப்படி மேலே கொண்டு வாங்க. ஆனால் அது மேலே ஸ்டிச் வேண்டாம். அதே மாதிரியே இங்கேயும் இப்போ நம்ம இங்கே கீழே இருந்து வந்தோம், இந்த இடத்துல அப்படியே அதோட தொடர்ச்சி வரும்பொழுது மேலே இருந்து இப்படி வைக்கிறோம். ஆனால் அந்த 2 சைடையுமே நம்ம தைக்க வேண்டாம். இப்போ அப்படியே இந்த பக்கம் நம்ம திரும்பவும் வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம இந்த இடம் தைக்காமல் விட்டதால் இப்படி இருக்குது இல்லைங்களா. இதுக்கு பிறகு நம்ம இந்த 2 எட்ஜில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஊசி நூலில் தைச்சிடலாம். இப்போ நம்ம முடிச்சாச்சு. இந்த 2ம் நம்ம அப்படியே ஒன்றா வச்சு தைக்கலை, அப்படியே இந்த எம்போசிங் மாதிரி தூக்கலாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.